எந்தெந்த வழியில் பராமரிப்புக்கா இல்லை சொத்துல பங்கு வருமா அந்த மாதிரி எப்படி சார் ஜீவனாம்சம் அந்த குழந்தைக்கு வரும்? குழந்தைக்கு வந்து 2 வகையாக அதை பிரிக்கலாம். சைல்டு கஸ்டடி, கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஒரிஜினல் பெட்டிஷன் ஒரு பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ணணும். அதில் ஃபைல் பண்ணி குழந்தை வந்து அம்மா வளர்க்க போகிறாங்களா இல்லை அப்பா வளர்க்க போகிறாரா அப்படின்ற நிர்ணயம். அதில் வந்து அப்பா வளர்க்க போகிறாருந்தா நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னா அந்த செலவுகள்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு அவர் எல்லாம் அந்த குழந்தைக்கு அவர் பண்ணி கொடுக்கணும். ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, அம்மா வளர்க்க போகிறாங்கன்னா அதில் அந்த குழந்தைக்கு உண்டான முழு செலவையும் அதுக்குண்டான நிர்ணயித்து அதை வந்து கொடுக்க வேண்டியது ஒரு தந்தையாருடைய கடமை. குழந்தை வந்து அம்மா கிட்ட வளர்ந்தாலும் பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு வந்து எல்லா விதமான உரிமையும் அந்த அப்பா கிட்டேருந்து உண்டு. அப்பா தவறிட்டார்னா அவருடைய சொத்துக்களில் வந்து இந்த குழந்தைக்கு பங்கு உண்டு. ஆனால் அம்மாவுக்கு கிடையாது. அந்த பெண்ணுக்கு, விவகாரத்தான பெண்ணுக்கு வந்து கணவர் சொத்துலேருந்து வராது. ஆனால் பிள்ளைக்கு வரும். அம்மா கூட இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு வரும்.